கண்ணை மூடுங்கம்மா, டைட்டாக மூடுங்க. கண்ணை மூடுறாங்களே, புருவத்தை மேலே தூக்குங்கம்மா, விட்டுருங்க. பண்ணுங்கம்மா. நார்மலாக கண்ணை சிமிட்டுங்க. இந்த கண்ணு சரியாக மூடல தெரியுதுங்களா? கண்ணை மூடுங்க, விட்டுருங்கம்மா. இது ஆக்சுவலி இது பேர் பெல்ஸ் ஃபினாமினா. ஸ்ட்ரோக்கு வேறு, பெல்ஸ் பால்சி வேறு. ஃபேஷியல் பால்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு என்னென்னா முகம் ஒரு பக்கமாக மட்டும் வாய் மட்டும் எடுத்து கண்ணு கரெக்டாக இருக்குது. ஏன்னா அந்த கண்ணு இந்த பக்கத்தில் சப்ளை பண்ணுற அப்பர் ஏரியா கோடன் மட்டும் 2 சைடும் இங்கே இருக்கிற நம்ம இந்த பக்கமும் சப்ளை பண்ணோம், இங்கேயும் சப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிறது இங்கேயும் சப்ளை பண்ணோம், இங்கேயும் சப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு பக்கம் தான் சப்ளை பண்ணணும். அதனால தான் இப்சிலேட்டரல். ஸோ அப்போ அந்த சைடில் ஸ்ட்ரோக் ஆச்சுன்னா எந்த சைடு ஆகுது? இப்சிலேட்டரில் அவங்க வாய் ஒரு பக்கமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு பக்கமாக இருக்கிற வாய் பார்த்திங்கன்னா வாய் மட்டும் இருக்கும், கண்ணை நல்லா நார்மலாக மூடுவாங்க. கை கால் விழுந்து பேரலைஸ் ஆகிறவங்கன்னு சொல்லுவாங்க அவங்க. ஆனால் பெல்ஸ் பால்சின்றது பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த காதுகிட்ட போகிறனா மேபி இந்த ஃபேஷியல் பெரிஃபரல் ஃபேஷியல் நர்வ் பால்சின்னு சொல்லுவோம், இல்லை பெல்ஸ் பால்சி. இது என்ன ஒன்று, இங்கே இருக்கிற நர்வ் கோல்டு கிளைமேட் போனோம், ரொம்ப லைக் இந்த ஜுரம் வந்துச்சு, ஜுரம் மோஸ்ட்லி ரொம்ப ரேர் தான். பட் கோல்டு இன்ஃபெக்ஷன் ஆச்சு, வைரல் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா மேபி நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா மேபி அந்த ஏசைக்கில் ஆன்டிவைரல் பெட்னஸ் அதெல்லாம் கொடுத்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அது ஆனால் முன்னாடியே பார்த்துக்கலாம். 1.5 மாதம் சுற்றி எம்ஆர்ஐலாம் எடுத்து பிரெயின்லாம் பார்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே நார்மல் சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் சரியாலும் 1.5 மாதம் கழிச்சு சுத்தமாக கண்ணு திறந்தது. இப்போ பரவாயில்ல, 10 நாள் முடிஞ்சதில்லை, 10 நாள் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆல்மோஸ்ட் இப்போ பாருங்கள், கண்ணை டைட்டாக மூடுங்கம்மா. சொல்லுங்கம்மா, எதோ சொல்ல வந்தீங்கம்மா. ட்ரீட்மெண்ட் இங்கே வந்துட்டு பரவாயில்ல, ஓரளவுக்கு 10 டேஸில் எனக்கு 1.5 மாதம் விட்டுட்டு இப்போ வாய் கொஞ்சம் இழுத்துட்டு தான் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பண்ணுங்கம்மா, இல்லை ஃபுல்லாக வருது. கண்ணை மூடுங்க டைட்டாக. பெல்ஸ் பால்சி பெரிய ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் வெளியே பரவ. உடனே ஒரு நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபிசியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே இருக்க ஒரு நர்வ் இருக்கும், ஃபேஷியல் நர்வ்னு சொல்லி 3 டிவைட் பண்ணி போவோம். அப்பர் ட்ரங்க், மிடில் ட்ரங்க், லோவர் ட்ரங்க். இதுலேயே நிறைய மசில்ஸ் இருக்குது. ஃப்ரான்டாலிஸ், கார்கேட்டா சூப்பர்சிலை, ஜைகோமெட்டிக்ஸ், மேஜர், மைனர், பக்சினேட்டர், ரிசோரியஸ், ஆர்பிகுலர் ஆர்பிகுலர் சாரிஸ்ன்னு சொல்லுவோம். இது நேசாலிஸ்னு ஒரு மசில். இது மசில் எல்லாம் ரெக்கவரி கடந்திருக்கும். அதுக்கான ஃபங்க்ஷன் கூகுளில் பார்த்தீங்கன்னா அந்த மசிலுக்கான எக்ஸசைஸ் மட்டும், இந்த பல் ஊதுறது, உடனே இந்த டேப் எடுத்து வச்சு கரெக்ஷன் போடுறது. ஏன்னா இது இல்லைனா நல்லா ரெக்கவரி ஆனால் கூட வாய் லைட்டாக ஒரு டீவியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பெரிய ப்ராப்ளம் இல்லைன்னா கொஞ்சம் வெளியே பாருங்கள். தேங்க்யூ.